அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சே லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சே லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்ல இருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய நம்பர்ஸான இந்த 22,575 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல், ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பருமே நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இன்றைக்கி ஆக்டாக இருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள்ல இருந்தும் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. அகெயின் இது மாதிரியான இந்த நம்பர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான் மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 925 கேண்டில் மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. இந்த கேண்டிலுக்கு மேலே அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. லைவ் மார்க்கெட்லேயும் இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைமில் வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு ஹை கட் ஆகிட்ட இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இந்த இடங்கள் நம்ம குவிட் பண்ணியிருக்கணும். இல்லை அகெயின் இந்த இடங்கள் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இதில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்சல் ட்ரேடில் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான். இதுக்கு மேலே நம்ம ஈவன் ஒரு 230க்கு மேலேயே ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமிங் கேண்டிலுக்குள்ளேயும் நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இன் பிட்வீன் நம்மளுடைய நம்பர்ஸ்குள்ளாகவே இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்கள் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளுடைய மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் டைமிங் கேண்டில் தேவை அப்படின்னும் நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. நேற்றுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம கிளியராகவே நாம் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னாலும் பேங்க் நிஃப்டி ஒரு அப் அண்ட் டவுன் மாதிரியான ஒரு மூமெண்ட்டை கொடுத்து நமக்கு இன்றைக்கி என்டையர் மூமெண்ட்டுமே நமக்கு இந்த லெவல்லே ஒரு பிட்வீன் இந்த நம்பர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்குள்ளாகவே நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள்ல ஓப்பன் ஆகிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே ரொம்ப ஒரு பெரிய கேண்டில் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்மளுடைய அந்த தேர்ட் அப்சைட் நம்பர்ஸ்க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியாமல் மறுபடியும் ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தாலும் இதுதான் T=N அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பில் வந்திருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், டைமிங் கேண்டில் ரெண்டுமே பக்கத்தில் வரும்பொழுது எது ஹையாக இருக்கோ அது ஹையும், எது லோவாக இருக்கோ அது லோவும் நம்ம மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன்படி இந்த செகண்ட் டைமிங் கேண்டில் தான் மார்க்கெட்டில் லோ. அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு மொமெண்டம் அண்ட் அதுக்கப்புறமாக எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் இந்த 48,116 அப்படிங்கிற தேர்ட் அப்சைட் நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. அண்ட் மறுபடியும் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த 48,021 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எவ்ரி நம்பர்ஸ் லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதை ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணுறதுக்கான ரீசன் ஒன் டே பிஃபோராகவே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடை பார்க்கும் பொழுது இன்னுமே அது உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டிவைஸ் லேப் எல்லாமே ஒரு ஒன் சைட் ரேலி, அப்போலோ டியூப்ஸும் நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி. இது மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் இன்ட்ரா டேலேயே மோர் தேன் 3%, மோர் தேன் 4% கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு என்ன மாதிரியான ட்ரேட் நம்ம இனிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து இன்ட்ரோடே லெவல்ஸ் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணோம். அதன்படி எந்த டைமிங் கேண்டில் மொமெண்டம் கேண்டில் எந்த இண்டெக்ஸ்க்கு வராங்க, இல்லை என்ன ஸ்டாக்ஸில் வராங்க அப்படிங்கிற
அப்படிங்கிறது நம்ம ரொம்பவே கிளியராக வந்து பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி நிஃப்டி வந்து ஒரு 921 நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். டைமிங் கேண்டலும் சரி அகெயின் வந்து ரிஜெக்ட் ஆகும் பொழுது நிஃப்டி வந்து செகண்ட் நம்மளுடைய நம்பர்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆகும் பொழுதும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 108 இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கிறது 200 to 250 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிளியராக நம்ம ஒன் டே பிஃபோராகவே நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி நியர் டு 200 வரைக்குமே போயிருந்தாங்க. ஸ்டில் நமக்கு அது பெண்டிங்கில் இருக்காங்க. அண்ட் நம்ம போஸ்ட் பண்ண டைமில் இருந்து நல்ல ஒரு ஃபால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் வந்து எடுத்திருந்தோம். அரௌண்ட் ஒரு 64 rupeesல எடுத்த ஒரு ட்ரேட் மோர் தென் 114 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து டபுள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம அதிலையும் ஏர்ன் பண்ணியிருந்தோம். இது மாதிரியான எவ்ரி அப்டேட் இது நிஃப்டியினுடைய இன்ட்ராடே ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிற எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து போட்ட லெவல்ஸில் இருந்து அந்த ரேஞ்சில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 826 நம்ம அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தோம். 27 அப்சைட் அண்ட் டவுன் சைட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இதான் நம்மளுடைய நம்பர்ஸ். எக்ஸாக்டாக அந்த 22,338 இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு இதில் இருந்தே நமக்கு ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த 22,338 இருந்தே மார்க்கெட் வந்து 2 times வந்து அளவு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்குரேட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் டைமிங் கேண்டில் வந்து பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 9:11 நம்ம போஸ்ட் பண்ண டைமிங் கேண்டில் ஃபார் நிஃப்டி அதுதான் மார்க்கெட்டில் லோ. இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக இன்றைக்கி லோ அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் போஸ்ட் பண்ண டைமிங் கேண்டில் தான். இதில் இருந்தே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரியான எவ்ரி லைவ் அப்டேட்டை வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய டே சார்ட்டை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 5th மார்ச் கேண்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேண்டில் அப்படின்னு சொல்லணும். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் வந்து இந்த 5th கேண்டிலுடைய ஹைலேயே மார்க்கெட் வந்து 1 2 3 4 5 டேஸாக வந்து இந்த லோ உடைக்க முடியாமல் அகெயின் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம மறுபடியும் சொன்ன விஷயம் ஒன்று தான். பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக இருக்காங்க கம்பேர் தான் நிஃப்டியை விட. நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாகவே நமக்கு வீக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். இதில் இருந்தே நமக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லாமே தவிர்த்து கம்ப்ளீட்டாக இந்த இடங்கள்ல வந்து ரிவர்சல் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. எதனால் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வீக்லியில் மார்க் பண்ண சொல்லியிருந்தோம். 22,774 இல்லை 22,800 மேலே மார்க்கெட்டில் வந்து வீக்லி க்ளோஸ் வச்சால் மட்டுமே இனி ஃபர்தராக பொசிஷ்னலாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம லாங் போகலாமே தவிர்த்து எனி ரைஸில் வந்து நம்ம ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணணும். மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% மொமெண்டமா இல்லை 100% மொமெண்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 விதமான ஒரு மொமெண்டமும் இல்லை. மார்க்கெட்டுக்கு வந்து நாளைக்கு நாம் எதிர்பார்க்கிறது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். பட் 100% அப்படின்னு சொல்ல முடியாது. எதனால் அப்படின்னா மொமெண்டம் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப் கூட இருக்காங்க. பட் 2 பக்கமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது மொமெண்டம் இருக்கும். பட் 2 பக்கமே மேபி டவுன் அண்ட் அப்பாக இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து ஒரு ஒன் சைடாக இருக்கலாம். இது மாதிரியான ஒரு மொமெண்டம் இருக்கும் பொழுது நமக்கு அந்த 50% 100% அப்படிங்கிறத நமக்கு இன்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 200 பாயிண்ட் இல்லை 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேயில் ஒன் சைடு ரேலி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. பட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிறது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஒன் சைடு ரேலியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஈவன் நாளைக்கு வந்து நமக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரி இருக்குது. நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. இது மாதிரி ஒரு மொமெண்டமும் வரும் பொழுது கண்டிப்பாக இந்த டேயில் வந்து நம்ம
ஆப்ஷன் பையர்ஸ் வந்து மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு டேட் அப்படின்னா இந்த டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில், எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது அந்த இடங்களில் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாகவோ ரெசிஸ்டன்ஸாகவோ வந்து ஆக்ட் ஆகும் பொழுது அந்த இடங்கள் மட்டுமே நமக்கு ட்ரேடபிளான ஒரு பிளேஸாக இருக்கும் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக இந்த மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% மொமெண்டமே கொடுத்துருந்தாங்க. பட் அகெயின் வந்து டுமாரோ வந்து நாம் எதிர்பார்க்கிறது மறுபடியும் சொல்கிற விஷயம் மேபி பாசிபிள் அது ஒரு ஒன் சைடாக கூட இருக்கலாம். அது ஒரு அப் சைடாகவோ இல்லை டவுன் சைடாகவோ கூட இருக்கலாம். பட் ஒன் சைட் ராலி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது ஒரு மொமெண்டம் டவுன் மொமெண்டம் அண்ட் அகெயின் ஒரு அப் மொமெண்டம் இது மாதிரி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு டேட்டில் வந்து நிஃப்டி இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் டீட்டெயில் என்ன அப்படின்னா இன்னையுடைய டெக்னிக்கல் வியூ படி பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்து இந்த எஸ்ஜிஎக்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து மறுபடியும் ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. எஸ்ஜிஎக்ஸ் சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கும் பொழுது எவ்ரி வீடியோவில் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுமே நம்மளுடைய இண்டெக்ஸ்லையுமே இதனுடைய இம்பேக்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வித்தின் 2 days எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நியர் டு 200 வரைக்குமே இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் நாம் எதிர்பார்க்கிறது மோர் தேன் 200 to 250 பாயிண்ட்ஸ் வித்தின் 2 days அப்படிங்கிறதையும் மேபி கம்மிங் 2 days எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளையுடைய மொமெண்டப்படி நிஃப்டியில் நாம் எதிர்பார்க்கிறது நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கிறோம். மேபி அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் வந்து சான்சஸ் வந்து ஒரு ஒன் சைட் ராலியாக கூட இருக்கலாம். பட் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது மட்டுமே நம்ம அதை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், எஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மொமெண்டம் இந்த குளோபல் மார்க்கெட்டான இந்த எஸ்ஜிஎக்ஸாக இருக்கட்டும் இல்லை நிஃப்டியில் நாம் எதிர்பார்க்குற அந்த நல்ல ஒரு மொமெண்டமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு பெரிய கேப் அப் அல்ல கேப் டவுன் வந்து இல்லாமல் இருந்தால், கேப் அப்லேயோ இல்லை டவுன்லேயோ நமக்கு இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே கேப்சர் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் இந்த குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட்னால மேபி நாளைக்கு நமக்கு நல்ல ஒரு கேப் டவுன்லேயோ இல்லை நல்ல ஒரு கேப் அப்லேயோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த என்டையர் மொமெண்டமே நமக்கு கேப் அப் இல்லை கேப் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுவாங்க. அது மாதிரி நமக்கு அந்த மொமெண்டம் வந்து கேப் அப் கேப் டவுனில் நமக்கு வந்து டுமாரோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக என்டையர் மொமெண்டமே நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டம் இருக்கும். ஒரு ஃப்ளாட்டாக நமக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 7th கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். பட் பேங்க் நிஃப்டி வந்து அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால நல்ல ஒரு வீக்கான ஒரு சென்டிமெண்ட்டில் தான் பேங்க் நிஃப்டி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் ஆக்ட் ஆவாங்க. நம்ம பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாம் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது இந்த 50%, 100% அப்படிங்கிற மாதிரியான வியூ இல்லை. எக்ஸ்பெரி டேயும் சேர்ந்து நமக்கு வராங்க, குளோபல் மார்க்கெட்டும் சேர்ந்து வராங்க, நிஃப்டியுமே நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது பேங்க் நிஃப்டிலையும் இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நிஃப்டி மொமெண்டம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் மொமெண்டம் கொடுக்கலாமே தவிர்த்து பர்டிகுலராக பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 50% மொமெண்டம் தான் ஸ்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் நிஃப்டி, குளோபல் மார்க்கெட், எக்ஸ்பெரி இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது பேங்க் நிஃப்டியும் நமக்கு ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் மட்டுமே ட்ரேட் எடுக்கிற ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். எதனால் அப்படின்னா நிஃப்டி வந்து பெட்டராக இருக்கும் பொழுது நிஃப்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியில் நம்ம ஃபோக்கஸை வந்து கம்மியாக இருந்தாலே அந்தந்த டெய்லியில் உள்ள ப்ராஃபிட்டையும் சரி நம்மளுடைய கேபிட்டலை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன் மோர் டீட்டெயில் என்ன அப்படின்னா ஃபின் நிஃப்டி வந்து நமக்கு நேற்றையுடைய டீட்டெயில்ஸ் படி ஒரு ஒன் சைட் ரேலி வித்தின் 2 days கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அகெயின் வந்து ஃபின் நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டேயில் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பேக்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பார்க்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாம் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியோட 13th March upside levels and downside levels. இது பேங்க் நிஃப்டினுடைய 13th March upside levels and downside levels. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 13th March. 13th March பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டாக்ஸ் வந்து சிங்கிள் டேயில் வந்து வராங்க. நம்ம
நிஃப்டி ப்ரெடிஷன்ஸில் நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டியுமே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க, எக்ஸ்பெஷலி ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா மோர் தேன் ஸ்டாக்ஸ், அதாவது எவ்ரிடே வந்து ஒரு 5 to 6 இல்லை 10 ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வருவாங்க அப்படின்னா, இன்றைக்கி மோர் தேன் ஒரு 20 to 30 ஸ்டாக்ஸ் வரைக்குமே இன்றைக்கி நம்மளுடைய ரேடாரில் வந்து வந்திருக்காங்க. இது மாதிரி அதிகப்படியான ஸ்டாக்ஸ் வந்து சிங்கிள் டேயில் வரும் பொழுது இன்டெக்ஸ்லையும் இதனுடைய இம்பேக்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன் ஆஃப் த டிப்ஸ், இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகப்படியான ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய இன்டெக்ஸ்லையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைலோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு வாட்ச் ஃபார் டுமாரோ: மிட் கேப், ஸ்மால் கேப், ரியாலிட்டி செக்டார், மெட்டல் செக்டார், இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் தான், நாளைக்கு என்ன செக்டர்ஸ், என்ன ஸ்டாக்ஸ், என்ன லெவல்ஸில் வந்து போவாங்க மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நீங்களும் அதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விதமான டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டிலில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி, ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.